2 பேருமே வாங்கிட்டு வந்த பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூலுக்குமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஜூஸ் கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கே போவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா நம்ம வந்து சோஃபா மேலே உட்கார வேண்டிய வேலை தான். மற்றது எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேவைன்னும் போது எந்த வேலையாக இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுருவாங்க. வேணான்னா கூட பரவாயில்ல நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த கிர்னி பழம் ஜூஸ் வந்து ரோஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி அவனுக்கு போட்டு கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் மிச்சம் ஏதாச்சும் மீறும். அதை குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனாலே நானுமே இந்த ஜூஸ் வந்து குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜூஸ் ஒன்று இருக்குது. அதையுமே வந்து அவங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. வெயிலில் தான் வராங்க. சரி அதனால் நானுமே வந்து கொஞ்சம் ரெடியாக தான் இருந்தேன். இதை தான் வந்து வாட்டர் மெலான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் கட் பண்ணோம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. ஒரு மாதிரி வந்து பழ டேஸ்ட்டே இல்லை. சரி அதை அப்படியே ஜூஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஜூஸ் தான் குடித்தோம்.